அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது ஒரு 8 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வரும், நல்ல மணமாக இருக்கும். அது வரை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி வந்து ஒரு 3 நீளமான நார்மல் சைஸ் காரமான ரெட் சில்லியை இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்னதாக. இந்த ரெண்டும் சேர்ந்து வர்ற ஃப்ளேவர் இருக்குது, அப்படி ஒரு மணமாக இருக்கும். இது வந்து வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும்போது ரொம்ப குயிக்காக ஒரு 7-6 நிமிஷத்தில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டொமேட்டோ பியூரி. இந்த டொமேட்டோ பியூரி நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, 3 தக்காளி பழத்தை, கொஞ்சம் பெரிய சைஸ் நல்ல பழுத்த பழத்தை எடுத்து நீங்கள் நல்லா அவிச்சிட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிச்சிட்டு, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அவிச்ச தண்ணியை நீங்கள் வந்து தூர ஊற்றிடலாம். கொஞ்சம் கம்மியான தண்ணியிலேயே நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கலரில் வந்திருக்குன்னு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மேலே தூவியிருக்கேன். நான் வந்து தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். இது வந்து இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்ப். இது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ரெட் சாஸ் பாஸ்தாவும் சேர்ந்து வர்ற மிக்ஸ்டான ஒரு பாஸ்தா ரெசிபி. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும், அப்படி ஒரு சுவையில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. உங்கள் கணவருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் பின்னாடியே வருவாங்க. அந்த மாதிரி செம்ம யம்மியாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 150 ml மில்கில் காய்ச்சி ஆறின பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கலந்துருக்கேன். ஆக்சுவலி இதில் மைதா மாவு தான் கலப்பாங்க, பட் மைதா நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆக்சுவலி ஒயிட் சாஸ். இதில் வந்து நான் வந்து கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் கலந்துருக்கேன். கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தாவை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப பசி எடுக்கும்போது டக்குன்னு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்தில் இந்த பாஸ்தா ரெடி ஆயிரும். இது வந்து பேசில் லீஃப். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம்ம ஊரில் இதை பச்சலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எங்கள் வீட்டிலேயே வளர்க்குறேன். இது ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா இந்த இட்டாலியன் பாஸ்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் வெஜிடபிள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நான்வெஜ் ஐட்டம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் பிளெயினாக தான் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் வந்து நான் செடார் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஸ் யூஸ் பண்ணுறதுனால உப்பு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்துட்டே போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் சீஸ் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாஸ்தாவை ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் 250 கிராம் பாஸ்தாவை ஒரு 700 ml வாட்டரில், நல்ல தண்ணியில், தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்கள் பாஸ்தா வந்து ஒட்டாமல் குழுன்னு ஆகாமல் வேகும். கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் தான் ஆகும். ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, அவ்வளோதான். இப்பொழுது சுவையான யம்மி பாஸ்தா ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.